வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா, காஞ்சனா கோவத்தில் அம்பிகாவை அடிக்க போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கரெக்டாக என்ட்ரி கொடுக்குறாங்க. அத்தை நிறுத்துங்க, எங்கள் அம்மாவை அடிக்கிறதுக்கு நீங்கள் யார்? உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போவது இல்லை அத்தை அப்படின்னு அந்த இடத்துல ஒரு முடிவை எடுக்கிறாங்க. காஞ்சனாவை தூக்கி போட வச்சுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, நிச்சயதார்த்தத்துக்கு எங்கள் அப்பாவோட துணியே நான் போடக்கூடாது அப்படின்னு நீங்கள் இந்த நிலை நிற்கிறீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல கொதித்தெழுறாங்க. நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல, ஸ்ரீக்கு மேலே நான் உயிரே வச்சுருக்கேன். ஆனால் உங்களோட குணத்தால் நீங்கள் எங்கள் அம்மா கிட்ட நடந்துக்க விதத்தை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் ஸ்ரீயை இந்த வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டு எங்கள் அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவீங்க அப்படின்னு நான் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு மேலே இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் கிடையாதத்தை, வெளியே போங்க அப்படின்னு அந்த இடத்துல காஞ்சனாவை விரட்டுறாங்க. நம்ம ஸ்ரீ நடந்த விஷயத்தெல்லாம் மகாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. எங்கள் அம்மா ஏன் இப்படி இருக்காங்க, எதுக்காக அம்பிகாத்த விஷயத்துலேயும் உன் விஷயத்துலேயும் மகா எப்படி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு அந்த இடத்துல கத்துறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்க்க நேரம். நிச்சயதார்த்த விஷயத்த பேசுறதுக்காக நம்ம காஞ்சனா வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம லட்சுமியை காணாமல் தவிச்சு போய் எங்கே போனா என் லட்சுமி, நான் கஜேந்திரன்ட்டு காப்பாற்றினேன், ஆனால் என் கண்ணில் மண்ணை தூவிட்டு போயிட்டாலே, எனக்கிட்ட இருந்து கல்லில் இருந்து தப்பதுக்காக அவள் அந்த கஜேந்திரன் பிடியில் சிக்கிடாமல் இருக்கணும் கடவுளே அப்படின்னு அந்த இடத்துல மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு கிளம்புறாங்க. இந்த சைடு வீட்டில் நம்ம காஞ்சனா ஒரு பெரிய வெகுலத்தையே உண்டு பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். நம்ம லட்சுமி அம்மா நிச்சயதார்த்த பேச்சை எடுத்த உடனே அவங்க கணவரோட பட்டு வேட்டி பட்டு சட்டை இதுக்காக தான் நான் பாதுகாத்து வச்சுருந்தேன், அதுக்குள்ள நேரம் வந்துட்டு அப்படின்னு அந்த துணியை எடுத்துக்கொண்டு நம்ம காஞ்சனாட்டை காட்டுறாங்க. நான் நிச்சயதார்த்தத்தில் இந்த துணியை தான் உடுக்க சொல்ல போகிறேன், இது அவங்க அப்பாவை உடுத்த துணி, எனக்கு இதை எங்கள் பையன் உடுத்துக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்ல நேரம் இதுக்கு அருமை தெரியாத நம்ம காஞ்சனா, அடடா இந்த யாராவது கல்யாணம் நிச்சயதார்த்தம் இப்படிலாம் வாழ்க்கையிலே ஒருக்கா தான் வரக்கூடிய விஷயம், இந்த பழைய துணியை உடுத்துக்கிடுவாங்களா, அப்படி ஒன்றும் உடுக்க முடியாது அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க. இல்லை, நான் அதுக்காகவே பாதுகாத்து வச்சுருந்தேன், அவங்க அப்பா நினைவாக இருக்க துணி இது, அவங்க கண்டிப்பாக இதை உடுத்தா அவரோட அப்பாவோட ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம அம்பிகாமா சொல்ல நேரம் நம்ம மகாவும் அம்பிகாவுக்கு ஆதரவாக சொல்கிறாங்க. என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட மாட்டீங்க, அம்மா இவ்வளோ தூரம் சொல்லாங்கன்னா அதில் நல்ல விஷயம் இருக்குன்னு தான், அதை புரிஞ்சுக்கிடுங்க, இதில் திவ்யாக்கா வாழ்க்கையும் நல்லா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்ல நேரம், என்னடி நீ எங்களையே வந்த பிடாரி எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா, ஒரு வேலைக்காரியனா வேலைக்காரிய மட்டும்தான் இருக்கணும், இப்படி எதிர்த்து பேச வேலையெல்லாம் இங்கே ஆகாது அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, அக்கா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, அம்பிகாவுக்கு எப்படி காட்டணுமோ அப்படி காட்டணும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு கத்திரிக்கோலை எடுத்துட்டு வராங்க. கத்திரிக்கோலை எடுத்துட்டு அந்த துணியை கொண்டாங்க அப்படின்னு வெட்டி சுக்கு நூறா கிளிக்கிறதுக்கு தயாராயிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோம்னா வேலைக்காரினா வேலையை மட்டும் கவனிச்சுட்டு கிச்சனோட இருக்கணும், இப்படி எல்லா விஷயத்துலையும் குடும்ப விஷயத்தில் மூக்கு நுழைக்கதே இருக்குல்ல உடைச்சிருவேன் அப்படின்னு நம்ம கவிதா வாராங்க. ஒரு கண்ணனி அப்படியே நம்ம கன்னத்தில் மகாவோட கன்னத்தில் பலார்னி விட்டுறாங்க. ஒரு அப்படியே அதிர்ந்து போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, இந்த பாரதி இந்த வீட்டோட விஷயத்தில் தலையிட வாய்ப்பு உனக்கு கிடையாது அப்படின்னு அந்த இடத்துல வெளித்தெடுக்கிறாங்க. நம்ம மகாவை அடித்த உடனே நம்ம அம்பிகாப்புக்கு கோவம் வருது. இந்த கவிதா ஏன் இப்படி நடந்துக்கிட்டா, நம்ம எந்த விஷயத்த நம்ம பையன் வாழ்க்கையில் செய்தாலும் அதில் தலையிடுறது இவளுக்கு வேலை அப்படின்னு அந்த கவிதாவுக்கு ஒன்று போடுறாங்க. இதெல்லாம் பார்க்குற நம்ம காஞ்சனா, ஓஹோ உனக்கு இவ்வளோ திமிராவிட்ட அம்பிகா, நீ என்னை பற்றி தெரிஞ்சோ நீ இப்படி நடந்துக்கிட்டல, எனக்கு சப்போர்ட்டாக கவிதா இருக்கான்னு தானே இந்த விஷயத்த பண்ணுனா, இந்த பாரடி நான் உனக்கு வார்ன் பண்ணுறேன், என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளாக கால் சவிட்டுட்டு உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்ட போகிறேன்டி, என் பையனை
உன்கிட்ட ஒட்ட விடாம என் பொண்ணு பிரிக்க வைக்க போறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சவால் விட்டுட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம கரெக்டாக வீட்டுக்கு என்ட்ரி கொடுக்க நேரம் பார்த்துறாங்க. நிறுத்துங்க அத்தை, நீங்கள் எங்கள் அம்மா கிட்ட என்ன வார்த்தை சொல்லிட்டு இருக்கீங்க? ஸ்ரீ இந்த வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா கிட்ட இருந்து என்ன நீங்கள் பிரிக்கிறதுக்கா இப்படி திட்டம் போட்டிருக்கீங்க? உங்கள் திட்டம் நடக்காது. நானே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேம்மா. இப்போ எனக்கு இந்த கல்யாணமே தேவையில்லை. அதுவும் இந்த காஞ்சனா மாதிரி வந்து ஒருத்தியோட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்பவே இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுறாங்க. இதை கேட்டு அதிர்ச்சியில் வந்து அப்படியே அரண்டு போய் வந்து நிப்பாட்டுறாங்க. நம்ம காஞ்சனா வந்து மிரண்டு போய் நிற்கிறாங்க. என்ன இவன் காதில் வந்து விழுந்துட்டா, நம்ம இவன் காதில் படாது அப்படின்னு வந்து நினச்சா, இவன் கரெக்டாக எங்கேருந்துட்டா வந்து அவங்க அம்மாவுக்கு ஒன்றுனா இவன் துடிச்சு தான் மூக்கு வெறுத்த போல் வந்து நின்றுட்டான். இப்போ கேட்டுட்டு இப்போ என்ன பண்ண என் ஸ்ரீ இது தெரிஞ்சால் வந்து விடமாட்டால அப்படின்னு வந்து அந்த இடத்துல தெரியாமல் சொல்லிட்டேன் கோவத்தில். கவிதாவை உங்கள் அம்மா அடித்த கோவத்தில் சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறாங்க. என்னத்த உங்களுக்கு மன்னிப்பு கேட்குறது புதுசாக என்ன உப்பு கூட மாற்ற நிகழ்ச்சியிலையும் இப்படி தான் வந்து கேட்டீங்க. இப்படி அடிக்கடி வந்து கேட்டு நீங்கள் வந்து ஏன்னா எங்கள் அம்மாவை என்ன எதிரியாக தான் பார்க்குறீங்கன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. என் காதுபடவே கடவுள் நல்ல காலம் கேட்க வச்சுட்டாரு இந்த விஷயத்த. நான் வந்து இனி ஸ்ரீயை கல்யாணம் பண்ணிக்க போகிறது இல்லை. நான் உயிருக்கு உயிராக ஸ்ரீயை லவ் பண்ணது உண்மைதான். ஆனால் இப்போ சொல்கிறேன் அத்தை, என் வாழ்க்கையில் அவள் வரக்கூடாது. வந்தானா நீங்கள் இந்த வீட்டில் வந்து அதிகாரத்தை கையில் எடுத்துகிட்டு கண்டிப்பாக நீங்கள் எங்கள் அம்மாவை விரட்டுறதுக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணே வந்து உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம தாத்தாவும் பாட்டியும் இந்த காஞ்சனா வந்து இப்படி தான், ஆனால் இந்த ஸ்ரீ வந்து நல்ல பொண்ணு அவளை கைவிட்டுறக்கூடாது, நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும், 2 குடும்பமும் ஒற்றுமையும் இதில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இந்த குடும்பம் ஒற்றுமையெல்லாம் சரிதான் தாத்தா, ஆனால் எங்கள் அம்மா என் கல்யாணத்தால் சந்தோஷமாக இருக்கணும். அந்த சந்தோஷம் இவங்க பொண்ணு ஸ்ரீயை கல்யாணம் பண்ணால் கிடைக்காதுன்னு எனக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சு போச்சு. எங்கள் அம்மாவுக்கு சந்தோஷம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நான் வந்து செய்ய போகிறது இல்லை. அதுதான் என்னோட இறுக்கமான முடிவு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முடிவை சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பேயறிஞ்சது கணங்கா ஒட்டுமொத்த குடும்பமாக நிற்குது. நம்ம மகா வந்து கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம திவ்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அக்கா தப்பாக நடந்து போச்சு. உங்கள் அம்மா நம்ம அம்பிகா அம்மாவுக்கிட்ட வந்து சவால் விட்டாங்க. இந்த பாரு என் பொண்ணு ஸ்ரீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து உன்னை வீட்டை விட்டு விரட்ட போராடி அப்படின்னு வந்து சவால் விட்டாங்க. அதை வந்து நம்ம உங்கள் கணவராக வர போகிறது கவனிச்சிட்டாரு. அவர் இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு வந்து ஒதுக்கிட்டாருக்கா. அப்படி இங்கே வாங்க, நீங்கள் வந்து ஏதாவது சமாதானப்படுத்தி அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு ஓகே சொல்லுங்கக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் மகா புரியுது. எங்கள் அம்மா ஏன் இப்படி வந்து உன் விஷயத்துலேயும் சரி, அந்த அம்பிகா அம்மா அக்கா விஷயத்துலேயும் இப்படி தான் இருக்காங்க. அவங்க ஏன் இப்படி நடந்துக்காங்கன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு எங்கள் அம்மா திருந்த போகிறது இல்லை அப்படின்னு வந்து முடிவாயிட்டு. ஆனால் ஸ்ரீ வந்து சொல்கிறாங்க, எப்படி வந்து நான் வந்து சம்மதிக்க வைக்க போகிறேனோ தெரியலை கடவுளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முழிக்கிறாங்க.